bell, but oh, so bell அடிச்சோன்னு ring பண்ணும். So just let the cart on this. Oh, thank you. Here இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் இறங்கினோடனே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு கட்டாயம் இல்லை, கூடுதலாக எல்லோரும் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கோயில், டெம்பிள், சிவன் கோயில். இது ஒரு நாளைக்கு இந்த சிவன் கோயிலை சுற்றி காட்டுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டைம் வந்து ஒரு 6:40 ஆகுது. இங்கே இதில் கவனிச்சிங்களோ, அதாவது வந்து இங்கே பஸ் கோட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒன் போஸ்ட் இருக்கும். அதில் பார்க்க தெரியும். அதில் வரேன். இங்கே இப்போ பார்க்க தெரியும். இந்த பஸ் போஸ்ட்டில் வந்து இந்த பஸ்ஸுண்ட இந்த பஸ் ஸ்டேஷன், அதாவது பஸ்ஸுண்ட ஸ்டாப்புண்ட நம்பர் இருக்கும். பஸ்ஸுண்ட ஸ்டாப் நம்பர், அதோட வந்து ஹைல் பஸ்ஸுன்னு சொல்லி காட்டுவோம். அதாவது வந்து பஸ் வரைக்கே வந்து சும்மா நிற்காது. இந்த பஸ் கோட்டில் நாங்கள் நின்றாலும் கூட பஸ் நிற்காது. நாங்கள் கை காட்டினா தான் டிரைவருக்கு நோட்டிஃபை ஆகும், ஓகே நாங்கள் இந்த பஸ்ஸில் ஏற போகிறோம், இல்லை அது அவர் பேர் வந்து நாங்கள் வேறு பஸ்ஸில் போகிறோம்னு சொல்லி, அல்லது வேறு பர்பஸுக்காக நிற்கிறோம்னு சொல்லி. மற்றது இந்த பஸ்ஸு வேறு இதை வந்து இங்கே ஒரு ஆப் ஒன்று இருக்குது. இந்த ஆப்பில் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு இருக்கலாம். பஸ் கிட்ட வருதா, எத்தனை மணிக்கு வருது இந்த பஸ் போட்டுக்கொண்டு. இன்றைக்கு இன்னும் இந்த கோயிலில் நல்ல க்ரௌட்டாக இருக்குது. இன்றைக்கு டியூஸ்டேன்றபடியாக நல்ல க்ரௌட்டாக இருக்குது. இங்கே இன்னொரு நாள் இந்த கோயிலை சுற்றி காட்டுறோம். இதுதான் என்னுடைய டெய்லி ரூட்டீனாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டைமிங், டிஃப்ரெண்ட்டான ஒரு பஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்டா நான் ட்ரெயின்லேருந்து வழிக்கிடைக்க வந்து என்ன பஸ் அவைலபிளோ அந்த பஸ்ஸில் ஏறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ரூட்டுக்கு வர பஸ்ஸாக இருக்கும். இந்த ரூட்டில் வாரதாக 2 பஸ் நம்பர் தான் இந்த ரூட்டால் வருது. ஸோ இந்த ஹிந்து கோயில் பக்கத்திலே சர்ச்சும் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா சர்ச் இருக்கும். ஒரு நாள் இங்கேயும் ஒரு நாளைக்கு விசிட் பண்ணுவோம். சர்ச் என்ன சர்ச்சை பார்த்தீங்கன்னா முன்னால் பார்த்தே இருக்கு நினைக்காதீங்க, பின்னால் தான் அது இருக்குது சர்ச். முன்னால் வந்து அதாவது ட்ரீஸ் அதெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு என்வாரன்மெண்ட்டுக்காக. இது எங்கன்ற இடமான்னு சொன்னால் உடனே இந்த மரங்கள்லாம் வெட்டி உடனே வேறு இதில் செய்திருவோம். அதால் தான் இப்போ ஒரே வெயிலாக இருக்குது எங்களுடைய நாட்டில். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்களை பாதுகாக்கணும். பின்னால் இந்த மரத்துக்கு பின்னால் தான் நல்ல இடம் இருக்குது. அந்த இடத்துல சர்ச் இருக்குது. ஸோ என்ன சந்திரன் மறைஞ்சு போயிருக்கிறாரா? ஒரு மங்கலாக இருக்குது. சந்திரனா தெரியல, ஒரு இடையில் ஒரு இதாக இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும், இந்த பக்கத்தால் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணினா உங்களுக்கு தெரியும் தானே எப்படி க்ரோஸ் பண்ணுறாண்டு. என்ன மாறி ஏதாவது க்ரோஸ் பண்ணி போயிருந்தேன்.
டைம் பார்க்குறோம். ஓகே, now we can proceed. ஓ, நல்லா வேகமாக நடக்கணும் போல். அதுக்கிடையில் ரைட் வருது. அதில் சந்திரனா என்னென்னு தெரியலை.